அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் விஷவாயு தாக்கப்பட்ட பகுதியில் வீடுகளில் உணவு சமைக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வீடு வீடாக சென்று உணவு அளிக்கப்படுகிறது. சம்பவ இடத்தில் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆய்வு செய்து வருகிறார். விஷவாயு தாக்கப்பட்ட சம்பவத்தில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அந்த பகுதியில் யாரும் உணவு சமைக்க வேண்டாம், உணவு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் வீடு வீடாக சென்று உணவு வழங்கி வருகிறார்கள். யாரும் விஷவாயு தாக்கிய பகுதியில் சமைக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அந்த பகுதி மக்களுக்கு. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். ஸ்ரீதர், என்ன விவரம்? உணவு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறதா? யார் யாரெல்லாம் இப்ப களத்துல இருக்காங்க? புதுவை மாநிலத்தை புரட்டு போட்டிருக்கிறது இந்த விஷவாயு தாக்குதல் உயிரிழப்பு. இந்த உயிரிழப்பு ஒரே சமயத்தில் ஒரே தெருவில் 3 பேர் உயிரிழந்திருப்பது ஒட்டுமொத்தமாக புதுவை மாநிலம் முழுவதுமாக மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வீட்டிலிருந்து கழிவுநீர் வெளியே செல்வதற்காக போடப்பட்ட அந்த பைப் லைனில் விஷவாயு உள்ளே சென்று 3 பேரை கொன்றிருக்கிறது. இந்த கொன்றதும் புதுவை மாநிலம் முழுவதுமாக இந்த அதிர்ச்சி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே சமயத்தில் இந்த உயிரிழந்தவர்களின் உடல்கள் தற்போது மருத்துவமனையில் வைக்கப்பட்டு பிரேத பரிசோதனை நடைபெற்று வருகிறது. இது சம்பந்தமாக புதுவை மாநில அரசு விசாரணைக்கும் உத்தரவிட்டிருக்கிறது, நிவாரணம் அறிவித்திருக்கிறது. ஆனால் இதெல்லாம் போதுமானதாக இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஒரு உயிரிழப்புக்கு நிவாரணம் மட்டும் போதுமானதாக இருக்காது. இதன் பிறகு எந்த காலகட்டத்திலும் எந்தவிதமான சம்பவம் நடைபெறாமல் தடுப்பதற்கான நடவடிக்கையை தான் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் எதிர்பார்க்கிறார்கள். சம்பவ இடத்தில் குறிப்பாக இந்த வீட்டில்தான் இன்று காலை இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. 2 பேர் இந்த வீட்டில் மட்டும் இறந்திருக்கிறார்கள். இந்த வீட்டின் அருகே உள்ள இந்த வாய்க்கால்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த விஷவாயு எதனால் உருவானது, இது வருவதற்கான காரணம் என்ன என்பது பல்வேறு கோணங்களில் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் இந்த பகுதியை நம்பியிருக்கும் மக்கள், இந்த பகுதியில் இருக்கும் இந்த மக்கள் பிரதிநிதியை நம்பியிருக்கிறார்கள். அதே சமயத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வண்ணமாக இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் இங்கே வந்து அந்த மக்களோடு மக்களாக இருக்கிறார். அவரிடம் நேரடியாக கேட்கலாம். ஐயா, உங்களை நம்பி இந்த தொகுதி மக்கள் உங்களுக்கு வாக்களித்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் இந்த தொகுதியில் இருக்கும் 3 வாக்காளர்கள் உங்களுக்கு வாக்களித்து கூட இருக்கலாம். அவர்கள் உயிர் போனதற்கு என்ன காரணம்? இதையெல்லாம் நீங்கள் வந்து குற்றச்சாட்டா வைக்கிறீங்க. அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க ஐயா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக? அரசுக்கு இமிடியட்டா அவங்க செய்ய வேண்டியதுன்னா, இன்னைக்கு புதுநகர்ல 3 உயிரிழப்பு நடந்துருச்சு. அடுத்த கட்டமா எங்களுக்கு என்னன்னா, இந்த புதுநகர்ல மட்டும் இல்லாத பக்கத்துல இருக்க செல்லபாபு நகர், இன்னாட இருக்க மூகாம்பி நகர், வேலன் நகர், ஜெயா நகர், இதே போல இங்க இருக்க சரௌண்டிங் ஏரியாவில் எல்லாமே இந்த இது வந்துகிட்டே இருக்கு. பட் இந்த கேஸ் வாயுன்றது இன்னைக்கு தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது. இங்க தண்ணி அங்க பிளான்ட்டுடைய இதுல நிறுத்தி பண்றதுல தான் இந்த எதிர்த்து இதே போல நடந்து இருக்கு. அந்த தண்ணி ஒழுங்கா சமச்சீரா போயிட்டே இருந்தனா இந்த இஷ்யூவே கிடையாது. அவங்க பழைய பிளான்ட்லயே அப்படியே இருக்கிறாங்க. அதை ஃபுல்லா புது பிளான்ட் மாத்துறதுக்கு முதலமைச்சர்கிட்ட நாங்க வேண்டி இருக்கோம், கேட்டு இருக்கோம். முதலமைச்சரும் சீரியஸா ஆக்ஷன் எடுத்து பொதுப்பணித்துறை அமைச்சர்கிட்ட இது பண்ணாங்க. பொதுப்பணித்துறை அமைச்சரும் நானும் கடந்த ஒரு வருடமா இங்க கிட்டத்தட்ட 6 தடவை மீட்டிங்லாம் போட்டு இதுக்கு தகுந்த ஒரு 2 இடத்துல ரெடி பண்ணி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. பட் அது கட்டுறது அந்த கவர்மெண்ட் ப்ராசஸிங்ல டிலே ஆனதால் தான் இந்த உயிரிழப்பு. அதுவும் எலெக்ஷன் கோடு வரத்துக்கு 10 நாள் முன்னாடிக்கணும். நானும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்களும் இந்த ஏரியா ஜெயா பக்கத்தில் மூகாம்பி நகர், செல்லபாபு நகர்லாம் ஃபுல்லா சர்வே எடுத்து இது பண்ணோம். அந்த சர்வேல 2 இடத்துல வெள்ளையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இது முக்கியமா குறிப்பிடும் போது இது ஏற்கனவே இந்த புகார் வந்ததாகவும் அந்த புகார் மீது சரியான நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றீங்க. பொதுமக்கள் அதே தான் சொல்றாங்க. 10 நாளுக்கு முன்பாகவே இந்த துர்நாற்றம் வீசியது, அப்பவே நடவடிக்கை எடுத்தா இந்த சம்பவம் நடந்திருக்கான்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? சார், இந்த இதுல என்னன்னா, இந்த எலெக்ஷன் கோடு வந்ததுல தான், அதாவது எலெக்ஷன் கோடு வரத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி நாங்க சிஎம், சீஃப் மினிஸ்டரும், கன்சர்ன் பிடபிள்யூ மினிஸ்டரும் மீட்டிங் போட்டு இதை பற்றி ஆய்வு செஞ்சோம். இந்த நகரில் இருக்க மக்கள் எல்லாம் அங்கேயே வர வச்சு ஆய்வு பண்ணோம். அப்புறம் நம்ம பொதுப்பணித்துறை மினிஸ்டரோட இங்கே கள ஆய்வும் பண்ணிட்டு அதுக்கு அந்த நடவடிக்கை அதிகாரிகிட்ட ஒப்படைச்சோம். எலெக்ஷன் கோடு வந்துருச்சு. அதுக்கு மேலே அவங்க துரிதமாக செய்யுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணோம். நடுவில் பண்ண முடியல.
இல்லைன்னா வந்து இப்போ ஒரு வருஷமா எலெக்ஷன் கோடு வந்து ஒரு புதிய திட்டத்தை அவருக்கு அறிவிக்கிறதோ இல்லை ஏதேனும் ஒரு பரிசு பொருள் அறிவிக்கிறதோ தான் தடை வச்சிருக்காங்க. இது போல ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறதுக்காக எலெக்ஷன் கோடு எல்லாம் வந்து தடை விதிக்கல. இதை காரணம் காட்டுவது சரியான தகவலா? தகவல் இல்லை. அதிகாரிங்க அது பண்ணி இருக்கணும். பட் அதிகாரிங்கிட்ட நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு சம்பந்தமா 2 இடத்துல வெல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது முடியறதுக்கு 6 months ஆகும்ட்டு ஒரேடியாக அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கு மேலே நம்ம இது பண்ண முடியல. அந்த 6 monthsல அந்த வெல்லு ரெடி ஆயிடுச்சுன்னா இங்கே இப்போ பழைய பிளான் இந்த பிளான் அட்டர் ஃபெயிலியர். ஓப்பனாக சொன்னால் இங்கே போட்ட இது வந்து டோட்டலான பாதாள சாக்கடை திட்டம் ஃபெயிலியரான இது. பிளான்ட் இருக்கிற இடத்துக்கும் இங்கே பொதுமக்கள் இருக்கிற இடத்துக்கும் இப்படி இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. இங்கே மக்கள் இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு 10 அடிக்கு மேலே 20 அடிக்கு மேலே சொல்ல இது கிராஃபிக்கலாக சொல்ல தெரியல. அந்த ஹைட்டில் வந்து பிளான்ட் இருக்கு. அப்போ எப்படி இங்கேருந்து கழிவு இதெல்லாம் போகிறதுக்கு கஷ்டம். அந்த வெள்ள இதெல்லாம் இப்போ புது கவர்மெண்ட்டு வந்த அப்புறம் இதை ஆராய்ச்சி இப்போ பிடபிள்யூ மினிஸ்டரோட இது பண்ணி 2 வெள்ளு இது பண்ணி அதுலேருந்து புஷ் பண்ணி அனுப்பலான்னு இருக்கோம். இதை விட முக்கியமான ஒன்று என்னன்னா சமீப காலமாக தான் இந்த இது வந்தது. அது ஏன்னா இங்கே இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அதில் வந்து ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ணாத கழிவு இதை வந்து இதில் ஜாயின் பண்ணி விட்டான். கெமிக்கல் இதோட வந்து ஜாயின் பண்ணது தான் இவ்வளவு விஷயம் ஆனதே. அதான் மெயின். முன்னாடிலாம் இது வந்து இந்த அளவு சீரியஸான இது இல்லை. இதையும் அன்னைக்கு இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜும் போயிடுங்க, பிளான்ட்டுக்கு பின்னாடி தான் அது இருக்கு. அந்த இதையும் ஆய்வு பண்ணி அன்னைக்கு இந்த எலெக்ஷன் கோடு 10 நாள் முன்னாடி தான் அவங்க கிட்ட காட்டி பிடபிள்யூ மினிஸ்டரோட இதெல்லாம் பண்ணோம் சார். அந்த இது முடிச்சாதான் அங்கே வெல் இது பண்ணி அவங்க உள்ளாரையே இல்லை தண்ணி விடக்கூடாது, நீங்கள் ட்ரீட்மெண்ட் பிளான்டேஷன் நீங்களே உள்ளார ஒன்று போடணும், அதை போட்டு தண்ணியை அங்கேயே இருக்கிற பயிர் இதுக்கெல்லாம் நீங்கள் தோப்புக்கு நான் அங்கேயே நீங்கள் விடுங்க, எல்லாம் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். அதையும் மினிஸ்டர் வந்து சொல்லி அதிகாரிகிட்ட அதே போல் தடுத்து இருக்காங்க. பட் வந்து அதையும் மீறி நடந்துகிட்டு இருக்கு சார். இது இப்போ குறிப்பாக நீங்கள் சுயேட்சை எம்எல்ஏவாக இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கீங்க. ஆளுங்கட்சியாக இருப்பவர்களிடம் என்ன மாதிரி வற்புறுத்துறீங்க? முதலமைச்சர் நேரில் பார்த்தீங்களா? என்ன கேட்டிருக்கீங்க அவங்ககிட்ட? முதலமைச்சர் நான் மட்டும் இல்ல, இந்த நகர் புது நகர்ல இருந்தும் சரி, இங்க இருக்க பஞ்சாயத்தோட பக்கத்தில் இருக்க மூகாம்பி நகர் பஞ்சாயத்தோட செல்லபாபு நகருடைய அங்க இருக்கிற நகருடைய தலைவரோட போய் தான் ஒவ்வொரு வாட்டியும் மீட்டிங் போட்டிருக்கோம். அவங்களையும் இது பண்ணி இருக்கோம். முதலமைச்சரும் பிடபிள்யூ மினிஸ்டரும் அந்த மீட்டிங்கை கலந்துக்கிட்டாங்க. அவங்க அதிகாரிகிட்ட சொல்லி இருக்காங்க. அதிகாரிங்க முடிக்கிறோம்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு வருடமா இது நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருடமும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான பிளானிங். அதாவது இது ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர். இதை ரெட்டிஃபை பண்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. குறிப்பாக இந்த திட்டம் மிகப்பெரிய அளவு தோல்வியடைந்ததுதான் காரணமாக அவர் தெரிவிக்கிறார். அதே சமயத்தில் இந்த பகுதியில் சமூக செயற்பாட்டாளர் வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த உயிரிழப்புக்கு யாரெல்லாம் காரணமாக இருப்பார்கள், என்ன மாதிரியான தண்டனைகள்லாம் இந்த உயிரிழப்புக்காக இருக்கிறது, நீங்க என்ன வலியுறுத்துறீங்க? இந்த பாதாள சாக்கடை மரணங்கிறத பொறுத்தமட்டில் பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கும் புதுச்சேரிக்கும் இன்னைக்கு நடந்திருக்கிற சம்பவம் மிகப்பெரிய ஆபத்தை சுட்டி காட்டி இருக்கிறது தான் நான் என்னுடைய பார்வையில் நாங்கள் சொல்கிறோம். அதே நேரத்தில் இந்த பாதாள சாக்கடை பராமரிப்பு பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பு தான். இந்த உள்ளாட்சி அமைப்புகள் தான் இந்த பாதாள சாக்கடை பராமரிப்பு குறித்து அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கணும். நாங்கள் பார்த்த வகையில் அமைச்சர் மட்டத்தில் முதலமைச்சர் மத்தியில் அதிகாரிகள் மத்தியில் பலமுறை இது தொடர்பான கூட்டங்கள் கூட்டம் நடைபெற்றும் அந்த நடவடிக்கை இல்லாமல் அலட்சியம் காட்டியிருக்கிறார்கள் என்பது இதுக்கு ஒரு முக்கிய காரணம். அதே வகையில் பார்த்தீங்கன்னா இந்த இறந்து போன அந்த 3 குடும்பத்துக்கும் சட்டத்தில் உள்ளவாறு தலா ஒருவருக்கு 30 லட்சம் கண்டிப்பாக வழங்கணும். இதில் பாரபட்சமும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் மறுவாழ்வுக்காக பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை கட்டாயம் கொடுக்கணும். சிகிச்சையில் இருக்கிறவங்களுக்கும் முழு சிகிச்சை அவங்க பலன் பெறும் வரையில் தனியார் மருத்துவமனையில் வச்சு அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு இந்த அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதே நேரத்தில் இந்த சம்பவத்துக்கு முழுக்க காரணம் உள்ளாட்சி அமைப்புகள் தான். உள்ளாட்சி அமைப்பு அதிகாரிகள் மேலே MAS சட்டத்தின்படி உரிய நடவடிக்கை எடுத்து அவங்க தண்டிக்கப்படணும். அப்படி தண்டிக்கப்பட என்றால் நாங்கள் நிச்சயமாக இந்த சம்பவம் குறித்து நீதிமன்றத்தை நாடுவோம் என்பதை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்.
இங்க பாண்டிச்சேரியை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், அரசு வேலைக்கு வழிவகை செய்ய வேண்டும் என்ற ஒரு தகவலை வந்து சமூக செயற்பாட்டாளர் தெரிவிக்கிறார். மேலும் சில கருத்துக்களை அவர் நம்ம பகுதா என்ன சொல்ல வரீங்க? இங்க பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி துறை இங்க அது கிடையாது, பிடபிள்யூடி தான் இந்த டிரைனேஜ் இந்த சிஸ்டத்தை மெயின்டைன் பண்றாங்க. அவங்க கிட்ட தான் பலமுறை சீஃப் மினிஸ்டர் முன்னிலையில், பொதுப்பணித்துறை மினிஸ்டர் முன்னிலையில் இந்த நம்ம மீட்டிங் போட்டு பேசி இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் வந்து கேள்விப்பட்டதும் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட்டம் உடனே மைக் மூலியம் உடனே சொல்லி கிட்டத்தட்ட இங்கே 750 குடும்பம் இருக்கு, எல்லாரும் வீட்டில் டாய்லெட்டை யூஸ் பண்ண வேண்டாம், எல்லாம் வெளியில வந்து சொன்னோம். உடனே எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க. அடுத்தது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூட்டம் கிட்டத்தட்ட 6 டீம், எல்லாம் ½ அன் ஹவர்ல எல்லாமே 6 டீம் வந்துடுச்சு. எல்லாருக்கும் சிகிச்சை மேற்கொண்டோம். இங்க இருக்கிற கிட்டத்தட்ட 2500 பேருக்கு இங்க உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டது. அப்புறம் இந்த ஏரியா புதுநகரில் இருக்க எல்லா மேனவளையும் ஓப்பன் பண்ணி விட்டோம். அதில் கேஸ் இருக்கிறதெல்லாம் இது பண்ணிட்டோம். உடனே முதலமைச்சருக்கு தகவல் சொல்லி முதலமைச்சரும் அவர் வந்தாங்க. இறந்து போன குடும்பத்துக்கு நிவாரணம் கேட்டோம். அந்த குடும்பத்துக்கு பெரியவங்க 2 பேருக்கு 20 லட்சமும் குழந்தைக்கு 30 லட்சம் கொடுத்துருக்காங்க. இது பத்தாதுன்னு எம்எல்ஏனுடைய பல்வேறு கருத்துக்களை நம்ம கேட்டோம். என்ன தவறு, யாரால் தவறு, எப்ப நடந்தது, என்ன நடவடிக்கை தேவைப்படுகிறது என்பதான கருத்துக்கள் எல்லாமே நிறைய பகிரப்படுகிறது. ஆனால் 3 உயிர்கள் பறிபோன பிறகுதான் இதையெல்லாம் யோசிக்க முடிகிறது. அப்படிங்கும்போது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போலதான் இது தெரிகிறது. ஆனாலும் இப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களாவது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்றது நிச்சயமா ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில இவர்களுடைய நடவடிக்கை தேவையானது. உங்களுடைய கள விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி ஸ்ரீதர்.